கண்டிப்பா ரம்யாவை அண்ணன் தான் கட்டிக்கணும். அதுதான் நம்ம அன்னைக்கு செய்யற பரிகாரம். அம்மா, சந்தோஷமா? என்ன வக்கீல் சார், பிராக்டிஸ் எல்லாம் எப்படி நடக்குது? உங்க தயவுல நல்லா போய்கிட்டு இருக்கு. வா உட்கார். நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா சார்? இந்தாங்க, நீங்க படிக்கணும், உங்க பையன் கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருப்பீங்க. வெரி குட். சரி அபிராமி, இதை படிச்சு பாரு. என்ன மாமா இது? வேற வழி இல்லம்மா. உன் தங்கையோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா இதை செஞ்சே ஆகணும். அனிதா, போய் கார்த்திக் வர சொல்லு. என்னங்க இது? இங்க நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கு எதுவுமே புரியலையே. புரியுமா? அவனு வந்துட்டோம். அபிராமி, ஷாம்கிட்ட கூட நீ பாருப்பா. அண்ணே, அப்பா உன்னை உடனே வர சொன்னாரு. என்ன விஷயமா? என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. லாயர் வேற வந்திருக்காரு. லாயரா? வா. ஏதோ கூப்பிட்டீங்களாமே? ஆமா. ஷாம், அத காமி. கார்த்திக், நான் ராத்திரி பூரா டீப்பா திங்க் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வக்கீல் இந்த நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. கேர்ஃபுல்லா படிச்சு பாரு. நீ இதுக்கு சம்மதிப்பேன்னு நினைக்கிறேன். என்னது? நான் சாந்திய டைவர்ஸ் பண்ணுமா? என்னங்க இது? ஆமா ராஜேஸ்வரி, அபிராமி அவன் தங்கைய சந்தோஷமா இருக்கணும்னா இந்த விவாகரத்து செய்தே ஆகணும். நீ ஏன் பார்த்தாங்கிற? இன்னுமா நீ இவ்வளவு மறக்கல? உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காவ, அது கூடவா மறந்து போச்சு? நீ தெய்வம் மாதிரி மதிக்கிற அண்ணி அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. அவளோட சேர்ந்தா மறுபடியும் வாழ நினைக்கிற? இல்லப்பா, அது வந்து கார்த்திக், நீ அண்ணிய மதிக்கிறது நிஜம்னா நீ இதுல கையெழுத்து போட்டே ஆகணும். மாமா, தயவு செய்து கார்த்திக கட்டாயம். யாரும் குறுக்க பேச வேணாம். இது அப்பனுக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கிற சமாச்சாரம். டேய், நீ அம்மா மாதிரி நினைக்கிற இந்த அண்ணிய நடு கூடத்துல வச்சு அந்த மதன் அவமானப்படுத்தினான், அசிங்கப்படுத்தினான். அதுக்கு உறுதுணையா இருந்தது யாரு? சாந்தி. அதே சாந்தியை ஏன் இப்படி பண்ணி நீ போய் கேட்டே இல்ல? என்ன சொன்னா? அதேதான் சொல்றா. அண்ணி மேல பழி போடுறப்பா. அப்புறம் என்னப்பா? அதெல்லாம் விடு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஊர் புறா உன்னையும் இந்த ரம்யாவை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. நாளைக்கு இந்த பொண்ணோட கதி என்ன? அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? கார்த்திக், அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன?
அப்பா, இத்தனை வரைக்கும் நான் உங்க பேச்சு கேட்காம என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். இனிமே நீங்க சொல்றபடி எல்லாம் கேட்கறேன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா. அப்ப கையெழுத்து போடு. போடு, இது என்னோட உத்தரவு. கையெழுத்து போடு. குட். வக்கீல் சார், ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகே சார். அம்மா, அம்மா, சாந்தி, பாத்துக்கிறேன். என்னோட கடைசி ஆசை தான்ப்பா. நீதான்ப்பா சாந்தியோட வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டணும். செய்வியா? கண்டிப்பாம்மா. வச்சு விடுப்பா. என்ன ஆமா, என்ன அப்படியே அரைஞ்சன? சாந்தி, என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. அம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம புது ஆபீஸ் திறக்கிற நேரம் வந்தாச்சு. மதன் மாமா, ரோகிணி, அர்ஜுன் எல்லாரும் இந்நேரம் அங்க வந்திருப்பாங்க. நம்ம கிளம்பலாமா? நாராயணா, நாராயணா. அவர் அப்பவே போயிட்டாருமா. அப்படியா? சரி, நாங்க வரட்டா? நீங்க வாங்கல. இல்ல, எனக்கு ரேஷன் கடை வரைக்கும் போகணுமா. நீங்க போயிட்டு வாங்க.
போஸ்ட். இங்க மிஸ்ஸஸ் சாந்திங்கிறவங்க நான் தான். ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. என்னம்மா லெட்டர்? என்னம்மா இந்த லெட்டர் படிக்க படிக்க உன் முகமே மாறி போச்சே. அப்படி அதுல என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. என் வாழ்க்கையே இதுல இருக்கு. என் நம்பிக்கை இதுல சாம்பலா இருக்கு. அவர் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரா? உனக்கு நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு உன் புருஷனுக்கு துணிச்சல் வந்துருச்சா? இத நான் சும்மா விட போறதில்ல. வாழ்க்கை என்ன அவருக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? இது என்ன கொடுமை? இத அவரு சுய நினைவோட தான் செஞ்சிருக்காரா இல்ல புத்தி கெட்டு போய் செஞ்சிருக்காரா? மதன் மாமா அவங்க வீட்டுக்கே போய் சண்டை போட்டவொன்னு நான் இதை எதிர்பார்த்தேம்மா. ஆனா இவ்ளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. என் வீட்டுக்காரரு ஸ்கூல்ல என்ன பார்த்து சத்தம் போட்டுட்டு போனாரு. அபிராமி கிட்ட போய் இதை சொல்லியிருப்பாரு. அவ ஏதாவது புது பிரச்சனையை உண்டாக்கியிருப்பா. தங்கச்சிக்கு கல்யாணம் வேற தடைப்பட்டுடுச்சுல, அந்த கோவம் வேற. எல்லாம் சேர்ந்து அந்த கோவத்தை என் வாழ்க்கை மேல காட்டியிருக்கா. இது அவரா செஞ்சதில்ல, அவர் மனசை மாத்திருக்காங்க. அந்த வீட்டுல யாருக்கு கோவம் வந்தாலும் பலியாகிறது நான் தான். சாந்தி, என் கண்ணுதாம்மா பட்டுடுச்சு. இப்பதான் நீ வாழ்க்கையில ஒரு படி மேல வந்தன்னு சந்தோஷப்பட்ட. அதுக்குள்ள அம்மா, இந்த லெட்டர் வந்த விஷயம் இப்ப நமக்குள்ளேயே இருக்கட்டும். இத வெளியே சொல்ல வேண்டாம். மதன் மாமாவும் ரோகிணியும் சந்தோஷமா இருக்கிற நேரம் யார் சந்தோஷத்தையும் நமக்கு எடுக்க வேணாம். கிளம்புங்க. என்னம்மா இது? இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, இத மறைக்கணும்னு சொல்றியே. என்னால முடியாது. நான் அங்க வந்தது எல்லார்ட்டும் சொல்லதான் போறேன். ஐயோ வேண்டாமா, பிளீஸ். ரோகிணி மதன் மாமா வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு புது ஆனந்தம் ஆரம்பிக்க போகுது. இந்த திறப்பு விழா நல்லபடியா இருக்கணும். குத்து விளக்கேத்தி அந்த விழா ஆரம்பிக்கும் போது எல்லார் முகத்திலயும் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கணும். என்ன பத்தின வேதனையும் கண்ணீரும் இருக்க கூடாதுமா. முதல்ல இது முடியட்டும். இந்த நோட்டீஸ்க்கு என்ன பண்ணலான்னு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். அவர் மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்கம்மா, வாங்க. அக்கா, நீ சொல்றத பார்த்தா நமக்கு நல்லா லாபம் வரும் போல இருக்கே. யாருக்கு? நமக்குக்கா. ஆர்கேக்குன்னு நினைச்சிட்டே நீ. எஸ், கம் இன். மேடம், உங்களை பார்க்க தரகர் சுப்பையாவும் அவர் கூட இன்னொருத்தரும் வந்திருக்காங்க மேடம். சரி, வெயிட்டிங் ஹால்ல இருக்கு சொல்லு, நான் வரேன். ஓகே மேடம். ஷாம், வணக்கம். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரியே எல்லா காரியங்களும் கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டோமா. ஷாம், நான் எதிர்பார்த்ததை விட நீங்க 2 பேரும் நல்லா பண்ணீங்க. நீங்க பண்ணது எனக்கு எவ்வளவு பெரிய உதவின்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. ஆனா எனக்கு தெரியும். இது 2 பேரும் எடுத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் என் பேரை வெளில வரக்கூடாது. சரிங்கம்மா, உயிரே போனாலும் உங்க பேரை சொல்லவே மாட்டோம். அதை மீறி வந்ததுன்னா என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நான் எதுக்கும் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. தெரியுமா? அப்போ நான் வர்றேம்மா. ம், வரங்க.
எக்ஸலண்ட். இப்பதான் கேம்ல கரெக்டா காயினை மூவ் பண்ணிட்டு இருக்கக்கா. ஷாம், என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ரம்யாவும் மட்டும்தான் என் வாழ்க்கை. எனக்கு வேற எதுவும் இல்ல. ஆர்கே குடும்பத்தை அழிக்கணும் தான் நான் ஆர்கே வீட்டுக்கு மருமகளா வந்தேன். ஆனா நான் மதனோட வாழ்ந்த வாழ்க்கை நிஜமானது. நான் வாழ்ந்த அந்த நியாயமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பரிசு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால எனக்கு அவர் மேலும் வெறுப்பு தான். இப்பெல்லாம் என் மனசுல இருந்து ஈரெல்லாம் போயிடுச்சு. நாளுக்கு நாள் பழி வாங்கணுன்ற வெறி மட்டும் அதிகமாயிட்டு இருக்கு. அர்ஜுன், எங்க உங்க அக்கா சாந்தி என்ன காணும்? வந்துருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. நல்ல நேரம் நெருங்கிட்டு இருக்கு அர்ஜுன். வந்துருவாங்க மாமா. அம்மா, தயவு செஞ்சு இதை பத்தி பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. ஓ சாந்தி, வா சாந்தி. வாங்க. என்ன சாந்தி, நீயே லேட்டா வரலாமா? நீ வந்து தானே எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். வா சாந்தி, எல்லாம் ரெடியா இருக்கா? நீங்க வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, உங்க கையால ஆரம்பிங்க. வா சாந்தி, குத்து விளக்கேத்து. இருக்கட்டும் மாமா, ரோகிணியை விளக்கேத்துட்டோம். இந்த விளக்கு இங்க எரிய போகுதுன்னா அதுக்கு நீதான் காரணம். உன் தூண்டுதல் தான் காரணம். அதுக்கெல்லாம் ரோகிணி, ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் குழந்தைய பெத்து தாலிய வாங்கி மங்களகரமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ நான் வாழ்ற வாழ்க்கை உனக்கே தெரியும். அதான். சாந்தி, என்ன சாந்தி இது? சரி, நீயும் ரோஹிணியும் சேர்ந்து குத்து விளக்கேத்துங்க. வாங்கக்கா. வா சாந்தி. சாந்தி, இங்க வா. இது வரைக்கும் நீ சொன்னதை நாங்க கேட்டோம். இப்போ நான் சொல்றத நீ கேளு. இனிமே எங்க வாழ்க்கைய, இந்த கம்பெனியோட வாழ்க்கைய வழிநடத்த போறவ நீதான். அதனால நீதான் முதல்ல அந்த சேர்ல உட்காரணும். உட்கார். ஐயோ, நானா? உட்காரு சாந்தி, உட்காரு. உன் கையால இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு. Yeah, give a big hand. நாராயணா சார், வா. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. ஓகே சார், வாங்க.